சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஏகே வராரு வழி விடுறா. ஐயோ என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றியா நம்ம தம்பிங்க, நம்ம தங்கச்சிங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ரீல் செஞ்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அவங்க செஞ்ச விஷயம்தான் இப்ப இந்த குட் பேட் அக்லியில என்ன செலக்ட் பண்ணிருக்காங்கயா நம்ம டைரக்டர் தம்பி அஜித் தம்பி சொல்லி கொடுத்தா. நாங்களாம் பயங்கரமான ஃபேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு 10-12 படம் செஞ்சிருக்கேன். அப்பவே நாங்க இந்த மாதிரி ரொம்ப களைச்சு போயிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு களைச்சு போயிட்டு இருக்கும் போது அந்த தான் என்னோட பாட்டை போட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இது என்னோட வாழ்க்கையில ஒரு புது அனுபவம். ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததே இல்லையா, தமிழ்நாட்டுக்கு நான் வந்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப என்னென்னமோ சொல்லுவாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இங்க போகாதீங்க அங்க போதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஆனா என்ன ஏன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னு. ஆனா நான் இறங்குனேன், அங்கத்தான் நம்ம தமிழோட அந்த அந்த பாசம், அந்த மரியாதை, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சியா. நான் வெளிநாட்டுக்கு போனோம், அங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம தமிழ்நாடு தான். அது உண்மையாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு தமிழனா இருந்துட்டு தமிழ் பாட்டு செஞ்சு அதுல முன்னேறி நம்ம காட்டணும், நம்ம தமிழங்கன்னு காட்டணும், நம்மளாலே முடியும்னு. இந்த 90ஆம் ஆண்டு சீசன்ல எனக்கு அக்கா மக இருந்தாங்க. எங்க அக்கா பேரு பொன்னம்மா. நாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க முகத்துல நெருப்பு பட்டு காலுகள்லாம் நெருப்பு பிடிச்சிருச்சியா. இந்த அக்கா மக பாட்டை இங்க ரிலீஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணோம். என்னோட ஒய்ஃபுக்காகத்தான் இதை ரிலீஸ் பண்ணோம். ஒரு 8 ஹவர்லே 18,000 கிடைச்சிருச்சு. சோ இந்த அக்கா மக வந்த காரணம் என்னோட அக்கா மக மலர்விழினால் தான் அந்த ஆல்பம் செஞ்சேன். வேற எந்த காரணமும் இல்லை. நான் முழுக்க நம்புறேன் அங்க நம்மளோட ஷோ ஓடையா. ஆனா எப்பன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா நம்ம அங்க ஷோ செய்வோம், நம்ம தமிழ்நாட்டை சுத்தியா எல்லா ஊரையும். இப்படி சொல்றது தெரியல. நிறைய பேர் இங்க இருக்க எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸா இருந்திருக்காங்க. அதுவும் அந்த குட் பேட் அக்லியில அந்த புலி 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 அப்படின்னு வரும்போது இங்க எல்லாரும் வைப் ஆயிட்டாங்கண்ணே. பாட்டு அகெயின் உங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து, இப்ப இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து, ஆஃப்டர் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அண்ணன் இப்ப பாக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களுடைய வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்குண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்யா, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. இந்த அன்பை எப்படி நான் பாக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது எந்த அளவுக்கு சந்தோஷம்னு எனக்கே தெரியலையா. இதுயா மிந்தி எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, இப்பதான் இந்த சீசன்ல நம்மளோட அந்த அக்கா அம்மா பாட்டு ரீல் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம். அது என் பிள்ளைங்க காமிக்கிங்க. ஐயோ என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றியா நம்ம தம்பிங்க, நம்ம தங்கச்சிங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ரீல் செஞ்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அவங்க செஞ்ச விஷயம்தான் இப்ப இந்த குட் பேட் அக்லியில என்ன செலக்ட் பண்ணிருக்காங்கயா நம்ம டைரக்டர் தம்பி. அது வரைக்கும் ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. ஆனா இப்ப நம்ம இந்த ஜிபியூல கரெக்டா அந்த 1 நிமிஷம் 7வது செகண்ட்ல உங்களோட என்ட்ரி வருதுல்ல. ஓகே. அது கீழே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிஜிஎம் வருதுண்ணே, உங்களோட அந்த புலி 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 அந்த ஒரு பிஜிஎம். நாங்க ரொம்ப நாளா அதை பார்த்து வைப் ஆயிருக்கோம். அந்த புலி புலி அந்த பிஜிஎம் நீங்க பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை கேட்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம். அதை மட்டும் ஓகே. புள்ளி பிள்ளி பிள்ளி பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளை வரண்டா வரண்ட பேரை கொண்ட கட்டுப்புள்ளி பொண்ணு வெங்கம்மா தஞ்சிக்க வரண்டா அவன் வரியே தரண்டா அவன் பல் குறண்டா பெரிய சொலை அடைஞ்சுக்க போறண்டா சக்கமங்க 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 நீங்க சக்கமங்க 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 நீங்க தில்லிஜிருக்கே பள்ளிஜிருக்கே உரிமை வந்தா கோமத்துக்கு என்னண்ணா இது? இப்ப வாய்ஸ் நார்மலா இருக்கா இல்ல ஓகேவாண்ணா?
எனக்கு ஓகேயா. எப்படிண்ணா அது கரெக்டா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வைப் ஏத்துறீங்க, அதுக்கப்புறம் எப்படிண்ணா அது பிடிக்குதுங்க? எனக்கே தெரியலையா. எல்லாம் கடவுளுக்கு தான்யா நம்ம நன்றி சொல்றோம். ரஜினி மாரி எப்படி இருப்பாரு பணிவா. பாத்தீங்களா வீட்டுல அப்படியே ஒரு தடவை பொங்கல் இது பார்த்தேன். அந்த மங்க அவரு பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா படத்துல பாப்பீங்களா எப்படி இருப்பாருன்னு. ஐயோ! எல்லாம் வேற மாரிண்ணா. எங்களுக்கு எப்படி தெரியுமாண்ணா? உங்கள கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா எனக்கு ஒன்ஸ் மோர் என் மைண்ட் ஃபுல்லா ஒன்ஸ் மோர் அப்படின்றே மாரி கேக்குது. ஏன்னு தெரியலண்ணா அது. அந்த மாதிரி இருக்கேண்ணா அது. எங்களுக்கு அந்த தேங்க்ஸ்யா, இன்னொரு தேங்க்ஸ்யா. எங்களுக்கு ஒரே அந்த புலி 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 அது அது ஸ்டார்ட்டிங் மட்டும் கொஞ்சமாண்ணா ப்ளீஸ் எங்களுக்காக. புலி 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 புள்ளை புலி 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 புள்ளை புலி 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 புள்ளை புலி 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 புள்ளை புலி 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 புல்லாவ் புலி 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 புல்லாவ். ஆஹா! ஆஹா! அதுல எப்படிண்ணா உங்க வாய்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்கா என்னன்னே தெரியல. எப்போ கேட்டாலுமே ஃப்ரெஷ்ஷா லைக் இப்பதான் போட்ட மாரி இருக்கு அந்த பாட்டு. அப்படி இருக்க மாரி இருக்கு. எப்படிண்ணா அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பயும் அதே மாரி தான் இருக்கு? ஆமாய்யா. அது அ என்னோட மனைவிதான்யா. இந்த சாப்பாடு, ஐஸ் தண்ணி குடிக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு கரெக்ட்டா கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாங்கய்யா. தூக்கம் நல்லா தூங்குனங்க. அதெல்லாம் சொல்லி தந்து, அந்த குரலு அப்படியே மெயின்டெயின்யா. சிறப்புண்ணே. அதாவது இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, இப்ப நீங்க கரெக்ட்டா நாங்க பார்த்தோம்னா, ட்ரெய்லர்ல கரெக்ட்டா 1.7 செகண்ட்ல நீங்க வரீங்க. எல்லாம் கரெக்ட்டா அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு, "அண்ணன் வந்துட்டார்றா, தலைவன் வந்துட்டார்றா" அப்படின்ற மாரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. லைக் அந்த வாய்ப்பு வந்தது தருணம் பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்படி அது அமைஞ்சது? அத பத்தி. அது வந்து எப்படின்னாக்கா, நம்ப அஜித்ன்னு டைரக்டர் தெரியுந்தானேய்யா? ஆ, ஆ சொல்லுங்க. அவரு வந்து நம்மள வந்து ஃபேனு. நான் ஓ! ஓகே. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அந்த ஷூட்டிங்ல இருக்கும்போதே தம்பி வந்தாரு. அஜித் தம்பி வந்துட்டு சொல்லிக் குடுத்தாரு. நாங்கலாம் பயங்கரமான ஃபேன்ண்ணா. எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு 10, 12 படம் செஞ்சிருக்கேன். அப்பவே நாங்க வந்து இந்த மாரி ரொம்ப களைச்சு போயிட்டு, ஷூட்டிங் முடிஞ்சு களைச்சு போயிட்டு இருக்கும்போது, அந்த தான் என்னோட பாட்ட போட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த அந்த தாட்ல அப்ப இந்த இதுல ரீல் செஞ்சாங்கல்ல நம்ம தம்பிங்க, அக்கா மக எல்லாம் கரெக்ட்டா வந்தோனே தான் அவருக்கு அந்த தோணுச்சாம். சரி இந்த குட் பேட் அக்லி அஜித் குமார் படத்துல அண்ணனை இறக்கி விடுவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹரிஸ் கோ டைரக்டர் அதுல. அவரு தான் நம்மளுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டு டிக்கெட்லாம் போட்டு ஊருக்கு கூட்டிட்டு போனாருய்யா. இந்த வேலையில அவங்களுக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எவ்வளவு எவ்வளவு நாள் அந்த ஷூட்டிங் போச்சு? எப்படி இருந்தது அந்த தருணம்? ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஏன்னா ஆல்ரெடி கபாலில நீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டுலாம் மறக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இங்க பார்த்தா இப்ப ஆமா, ஆமா. ஏகே அவர் முன்னாடி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா, பத்தி சொல்லுங்க. ஆமா. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி வந்து முதல்ல நம்ம ஜிவி பிரகாஷ் ஸ்டுடியோவுக்கு போனோம். அங்க போயிட்டு இந்த புலி புலி பாட்டு படிச்சோம். அப்ப ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு 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 வித்தியாசமான மியூசிக் செஞ்சு வச்சிருந்தாரு. இந்த இந்த இதுக்கு பாட்டு படிச்சிருந்தேன்னு. அப்புறம் நம்ம தம்பி பாய் எம்ஜே கிட்டார் அடிச்சுட்டு, அந்த ஒரு நினைக்கிறேன் ஒரு ஒரு 2 ஹவர் இருக்கும். அந்த வேலைய செஞ்சு முடிச்சுட்டோம். அப்புறம் ஜிவி பிரகாஷும் கேட்டுட்டு, நல்லா இருக்குண்ணான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அப்புறம் மக்கிய நாளு ஷூட்டிங். எந்த இடம்னு தான் தெரியல. அங்க தான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கய்யா. அப்ப அதுல நம்ப கோரியோகிராஃபர் இருந்தாரு. அ ஓகே. அவரு கல்யாண் எல்லாம் மாஸ்டரா? கொஞ்சம் கோரியோகிராஃப் பண்ணி அப்படின்னு தான் நான் கோரியோகிராஃபர். நெனைக்கிறேன்யா. அ. ஓகே, 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 ஆமா, ஆமா, ஓகேண்ணா. ஆமா. அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுவும் ரொம்ப நேரம் எடுக்கலையா. கொஞ்ச நேரம் தான் ஒரு 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 4 ஹவர் இருக்கும். 4, 5 ஹவர் இருக்கும். ஆனா அந்த ஷூட்டிங்ல வந்துயா, நம்ப நம்ப இந்த இந்த டீ குடிக்கிற தம்பி, அப்புறம் எல்லாரும் நம்மளைய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுயா. இது என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு புது அனுபவம். ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததே இல்லையா. தமிழ்நாட்டுக்கு நான் வந்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கோச்சுக்காதீங்க நான் ஒண்ணு சொல்றேன்னு. தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு நேரத்துல ஆசைப்படுவேன் போறதுக்கு. அப்ப என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இங்க போகாதீங்க, அங்க போகாதீங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு. நானும் என்ன அது ஏன் அந்த மாரிலாம் சொல்றாங்கன்னு. ஆனா நான் இறங்குனேன். அங்கத்தான்யா நம்ப தமிழோட அந்த அந்த பாசம், அந்த மரியாதை அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுயா. நானுயா மிந்திலாம் வந்து இங்க போணும், அமெரிக்காவுக்கு போணும், இப்படி போணும், அங்க போணும், டென்மார்க் போணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு நேரத்துல இந்த YouTubeலலாம் பார்க்கும்போது, இப்ப இல்ல. நான் ஒண்ணு வெளிநாட்டுக்கு போணும். அங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம தமிழ்நாடு தான்யா. அது உண்மையாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தமிழ்நாட்டு தான் பிடிச்சிருக்கு. நான் அப்படியே கடவுள் புண்ணியத்துல நான் அங்க வந்தேன்னா, உங்க ஸ்டுடியோக்கு நான் வரேன்யா.
கண்டிப்பாண்ணா. ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே நீங்க வந்துட்டு கொஞ்சம் எமோஷன் ஆனீங்க. தமிழ்ன்னு சொல்லும் போதே உங்களை அறியாமையே வந்து எமோஷன் ஆகுது. எவ்வளவு பிடிக்கும்ண்ணா தமிழ்நாடு, தமிழ் மக்கள் அப்படின்றது. ஏன்னா உங்க பேரை சொன்னாலே இங்க நிறைய பேர் வந்து கொண்டாடுறாங்க. உங்களை வந்து தமிழ் தெரிஞ்ச எல்லா உறவுகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா. எனக்கு வந்துயா நம்ம வந்து இங்க மலேசியால இருக்கோம். இங்க மலேசியால வந்துயா நம்ம வந்து மலாய் பாட்டு செஞ்சா தான் பாப்புலர் ஆக முடியும். சீனனுக்கு அந்த மலாய் பாஷை தெரியும், மலாய்க்காரனுக்கு தெரியும், தமிழனுக்கு தெரியும், கிறிஸ்டியனுக்கு தெரியும், பஞ்சாபிக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த மலாய் தெரியும். சோ மலாயில செஞ்சா பெரிய மார்க்கெட், பெரிய காசு. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணமே கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த தமிழ் ஒரு தமிழனா இருந்துட்டு தமிழ் பாட்டு செஞ்சு அதுல முன்னேறி நம்ம காட்டணும், நம்ம தமிழங்கன்னு காட்டணும், நம்மளாலே முடியும்னு. அந்த அடிப்படையில தான் அந்த அக்கா மக செஞ்சு ஏதோ கடவுள் அருளால அது இந்த உலகம் பூரா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் என்னோட தமிழ் பற்றியா. நான் பாருங்க, நான் எவ்வளவுதான் இது பண்ணாலும் வீட்டுல நான் வேட்டி தான் வேட்டி கட்டுவேன், சட்டை போடுவேன். அப்புறம் இந்த மாதிரி ஷோக்கு போறதா இருந்தாலும் அந்த மாதிரி சட்டை எல்லாம் போடுவேன். அப்புறம் பாருங்க, நான் தமிழன் காட்டுறதுக்காக இந்த துண்ணூறும் குங்குமமும் வைப்பேன். எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ்னு சொன்னாக்கா, இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொன்னா நான் கவலையே பட மாட்டேங்க. தமிழ் தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா இல்லைங்களா? உண்மைண்ணா, உண்மை. நீங்க சொல்றது உண்மை, 100% உண்மை. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த அக்கா மக பாட்டு உருவாகிறதுக்கே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்றதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கதையை நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம். ஆமாயா, நம்ம வந்துயா 7 வயசுல இருந்து நம்ம இந்த சங்கீதம், ராகம், தாளம் அது இதெல்லாம் பழகிட்டு வந்து நம்மளோட எண்ணம் வந்து ஆல்பம் செய்யணும், தமிழ் ஆல்பம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் குறிப்பிட்ட வயசுல ஒரு 28 வயசு வரைக்கும் ஸ்டூடியோக்கு போவோம், ஷோல பாட்டு படிப்போம், போய்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது இந்த 90ஆம் ஆண்டு சீசன்ல வந்து எனக்கு அக்கா மக இருந்தாங்க. எங்க அக்கா பேரு பொன்னம்மா, அவங்க மக பேரு வந்து மலர்விழி. சோ நாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க முகத்துல நெருப்பு பட்டு காலுகள்லாம் நெருப்பு பிடிச்சிருச்சியா. பிடிச்சோன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னா, அப்ப எனக்கு ஒரு கூட்டாளி இருந்தாரு. அவரும் ஒரு பஞ்சாபி. சொன்னாரு, எனக்கு தெரியும் கேர்ள் ஃபிரெண்டோட மூஞ்சிலாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, நீ ஒரு 18,000 மலேசியா ரிங்கேட்ட நீ கொடுத்தீங்கன்னா நம்ம குணப்படுத்திடலான்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இந்த டைம்ல நம்ம இந்த அக்கா மக ஆல்பம் வெளியாக்குமான்னு. ஏன்னா அக்கா மக வந்து 10 வருஷம் ப்ராஜெக்ட்யா. அந்த பீட்டு, அதோட சவுண்டு, அதோட ரெக்கார்டிங்கு, அதோட மிக்சிங்கு எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு 10 வருஷமா வேலை செஞ்சுதான் இங்க வந்தோம். அப்ப நான் யோசிச்சேன், சரி ஓகே, இந்த அக்கா மக பாட்டை இங்க ரிலீஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணோம். என்னோட ஒய்ஃபுக்காகத்தான் இதை ரிலீஸ் பண்ணோம். கடவுள் அருளால 2 நாள்லயே நம்ம பத்துகேஃப் கோயில்ல நம்ம கேசட் வித்தோம். அப்ப சிடி எல்லாம் இல்ல, கேசட் இருக்கும்போது ஒரு 8 ஹவர்லயே 18,000 கிடைச்சிருச்சு. நான் டப்புன்னு அந்த பூத்துல இருந்து வெளியாகிட்டு என் ஒய்ஃப் கிட்ட கொடுக்க போயிட்டேன் காசை. சோ இந்த அக்கா மக வந்த காரணம் வந்து என்னோட அக்கா மக மலர்விழினால தான் அந்த ஆல்பம் செஞ்சேன், வேற எந்த காரணமும் இல்ல. சிறப்பு. அண்ட் இன்னொன்னு, இப்ப நீங்க 4 ஹவர் வந்து உங்களுக்கு நீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தீங்க, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அஜித் சார் கிட்ட பேசுனீங்களா? வாய்ப்பு கிடைச்சதா? இல்ல நீங்க பாட்டு பாடுற மாதிரி ஒரு போர்ஷன் எடுக்கப்பட்டுச்சா அந்த படத்துல? எடுக்கப்பட்டுச்சு. ஆமா 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 ஆமா. அந்த பாட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, அதை நாங்க வந்து லைவா அது பாக்குற மாதிரி ஒரு சீன் இருக்காங்க. அது கோச்சிக்காதீங்க, அது ஒரு சர்ப்ரைஸா நம்ம டைரக்டர் சொன்னாரு. கோச்சிக்காதீங்க, அவரு அந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு, அண்ணா ரொம்ப விஷயம் சர்ப்ரைஸா நாங்க வச்சிருக்கோம், அத மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணா, கோச்சிக்காதீங்கன்னு. அது இப்ப நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன், மன்னிச்சிருங்கயா. நம்ம படம் வரும்போது நம்ம பார்ப்போம், அவங்களோட ஆசை. ஆமா இல்லைங்களா ஐயா? கண்டிப்பா. ஓகே. அண்ட் இன்னொன்னு, இப்ப நாங்க ஒண்ணு கேள்விப்பட்டோம், உங்களை பத்தியான ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி வந்து இட் இஸ் இன் ஃபைனல் ஸ்டேஜ். அதை நாங்க எப்ப பார்க்கணும்னு ரொம்ப பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது எப்ப வரும், எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு அப்டேட் கிடைக்குமா? கிடைக்கும். இந்த டாக்குமெண்ட்ரியா அக்கு டாக்கினா, அக்கு வந்து மலாய் வார்த்தையா. அப்ப அக்கு டாக்கினா நம்ம தமிழ்ல வந்து நான் டாக்கி, அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம தம்பி தான் விக்ரம் டைரக்ட் பண்றாரு. பாக்கெட் பிலிம் தான் அந்த டாக்குமெண்ட்ரிய ப்ரொடியூசரா இருக்காங்க. சோ இது எப்ப ரிலீஸ் பண்ணணும்னு உண்மையாலே எனக்கே தெரியலையா. ஏன்னா வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க நம்ம தமிழ்நாட்டுல தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மியூசிக் எல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் அருளால்
எப்படியே முடிஞ்சாட்டாலும் இந்த வருஷம் வெளியாகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே அண்ணா. அண்ட் நீங்க குட் பேட் அக்லி அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல கூட அந்த இடத்துலயும் டாக்குமெண்ட்ரிக்கான சில வேலைகள் நடக்கப்பட்டது நாங்க கேள்விப்பட்டோம். வேலை நடந்துச்சியா? வேலை நடந்துச்சு. ஒரு 3 4 கேமராமேன் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கய்யா. சிறப்பண்ண. லைக் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பாடும்போது மக்கள் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க இல்லையா? இந்த அன்பு இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு வருவீங்க, எப்ப சென்னைக்கு வருவீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் நான் சொல்ல போறீங்க? கண்டிப்பா ஐயா. நம்ம இந்த ஹரிஸ் இருக்காரு கோ டைரக்டரு இந்த படத்துக்கு குட் பேட் அக்லிக்கு. அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, முதல்ல இதை முடிச்சிருவோம்னா அப்புறம் நம்ம ஒரு ஷோ செய்யறதுக்கு நான் மலேசியால வந்து எல்லாம் கரெக்டா பேசிக்கிறேன்னு நான் முழுக்க நம்புறேன். அங்க நம்மளோட ஷோ ஓடையா. ஆனா எப்பன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா நம்ம அங்க ஷோ செய்வோம். நம்ம தமிழ்நாட்டை சுத்தியா எல்லா ஊரையும். அதுதான் ரொம்ப காத்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாரஞ்சித் அவர்களுடைய கபாலி படத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய படங்கள் வாய்ப்புகள் வந்திருக்கும்ல என்ன? அது மாதிரி நீங்க தவறுவிட்ட படங்கள் வாய்ப்புகள் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? தவறுவிட்ட பட வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு மலேசியால ரொம்ப படத்துக்கு நான் போயிருக்கேன். பாட்டு படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த கெஸ் ஆர்டிஸ்டா போவேன். என்ன சொல்லுவாங்க என்னமோ அதுக்கெல்லாம் போவேன். தமிழ்நாடுன்னு சொன்னா கபாலி முடிஞ்சு இதுதான் குட் பேட் அக்லிக்கு தான் நம்மளைய கூப்பிட்டு இருக்காங்க. சிறப்பண்ண. எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னா மறுபடியும் தமிழ் சொந்தங்கள்ல இந்த படம் மூலியமா பார்க்க போறோம், மக்கள்ல நம்ம என்டர்டெயின் பண்ண போறோம் இந்த படம் மூலியமா அப்படின்றது அது இருக்கியா? ஏன்னா அண்ணனே படம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணனே படம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அங்கிட்டு தான் நம்ம ஸ்டெப் வைக்கணுங்க. அது கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஓடும். இந்த அக்கு டாக்குமெண்ட்ரி இருக்க அதுவும் பிளான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணி மலேசியாவுக்கும் வரணும்னு. அக்கா மக அந்த பாட்டு நீங்க கொஞ்சம் பாடிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். அக்கா மக எனக்கு ஒரு தீஜ் இருந்தான்லே, கடலுக்கு ரெடி சொல்லி பாச முத்தம் தந்தான்லே, கடலிச்ச சந்தோஷத்தில் ஆகாயத்துல பறந்தேன்டா, வில்லம் ஒண்ணு இருந்தான்டா மம்மங்காரன் அவன் தான்டா அழகிச்ச கொடிச்சே, நீ என்னோட்டு வாமா உன் அப்பன நம்பாத என் பின்னாடி வாமா, ஜே அழகிச்ச கொடிச்சே நீ என்னோட்டு வாமா உன் அப்பன நம்பாத என் பின்னாடி வாமா, நான் காந்தலுக்கு காவக்கார சண்டை வந்தா வெட்டக்காரன், அக்கா மகன் எனக்கு ஒரு தீஜ் இருந்தான்லே, கடலுக்கு ரெடி சொல்லி பாச முத்தம் தந்தான்லே. என்னன்னா இது லைக் நான் எனக்கு இந்த வீடியோ கால்ல பாக்குறதுக்கே எப்படி வைபா இருக்கு. ஏன்னா நேர்ல எப்ப நான் உங்களை பாப்பேன், எப்படின்னா இதை என்ஜாய் பண்ணுவேன்னு இருக்குண்ணே. எப்ப அந்த வாய்ப்பு தர போறீங்க எங்களுக்கு? விரைவில் வாங்கண்ணே. உங்களை வந்து மக்கள் வந்து ரசிச்சு கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. லைக் அங்க பண்ண அதே ஒரு வைபோட இங்க ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பவம் செய்யறோம் நம்ம. செய்வோம்யா. அதான் நம்ம தமிழ் மக்கள் ஒத்துமையா இருக்கணும்யா. நம்ம அந்த ஊரு இந்த ஊரு இவங்க அவங்கெல்லாம் பேச்சுக்கு இடம் இருக்க கூடாது. நம்ம என்னைக்குமே ஒத்துமையா இருந்து செயல்படணும்யா. நம்ம வந்து முந்தி வந்து இந்த மலேசியாலேயே இருந்தது. அப்புறம் கபாலில நம்ம கொஞ்சம் உலகம் முழுவதும் ரஜினி சார் மூலியமா நம்ம வெளியாகணும். ஆமா இல்லைங்களா? அந்த விஷயத்துல வந்து நம்ம ரஞ்சித்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் ஹிப்ஹாப் தமிழா, ஹரிஸ் ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், இவங்கெல்லாம் சந்தோஷ் நாராயணன் பர்சனலா என்ன வந்து பார்த்தாரு. அவரு ஷோ செய்யும் போது என்ன ஷோக்கு கூப்பிட்டாரு. என்னால அந்த ஷோல அட்டென்ட் பண்ண முடியல. இல்ல பரவாயில்ல, அவரு ஷோக்கு வராட்டும் பரவாயில்ல, நான் தனிப்பட்ட முறையில நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசி, ஸோ இந்த மாதிரி உள்ள அன்பு பாசத்துக்கு வந்து அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் தான் ஐயா, உங்களோட மீடியா சேனலு கடவுள் அருளாளு இன்னும் மேலும் மேலும் முன்னேறி வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மத்த மீடியா அங்க உள்ள ஆர்டிஸ்ட், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் விட்டுறாதீங்கயா. நம்ம தமிழ்நாட்டுல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு நல்ல அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்து நல்ல பரவ விடுங்க. அது நம்மளோட கடமை. நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா இல்லைங்களா? ஆமா. நீங்க சென்னை வந்தா நம்ம ஸ்டுடியோக்கு வாங்கண்ணே, நம்மள மீட் பண்ண வாங்கண்ணே. கண்டிப்பா அங்க நான் வந்து மொத வேலை என்னோட வேலை மசாலா டீ தான். மசாலா டீ சிறப்பு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. கனெக்ட் பண்றீங்க. சென்னையோட மசாலா டீ சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சியா. சிறப்பு. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அண்ணே. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.
ஓகேயா, தேங்க்ஸ்யா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.